நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் விவாதிப்பதற்காக காத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ரோட் ஷோ நடத்தும் தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின், கருப்பு கொடி காட்டும் விவசாயிகள், அடக்குமுறை ஏவி அச்சுறுத்தும் விளம்பர அரசு என்ற தலைப்பிலே நாம் பேசுவதற்காக தற்போது அமர்ந்திருக்கிற இந்த வேளையில் இன்றைக்கு தஞ்சையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீதி வேண்டி விவசாயிகள் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டது மட்டுமன்றி அவர்களது பெயரில் தேசிய வங்கிகளில் பல நூறு கோடி ரூபாயை ஒரு நிறுவனம் போலியாக சித்தரிப்பு செய்து அவர்களை ஏமாற்றி இருப்பதற்கு நீதி வேண்டி கதவடைப்பு செய்யப்பட்ட அந்த நிறுவனத்தின் 2018 நிலுவைத் தொகை வேண்டியும் விவசாயிகள் போராடுகிற ஒரு கலச்சூழல் காணப்படுகின்றது. தமிழ்நாடு அரசு 2021 ஆட்சிக்கு வந்து ஆட்சி முடியும் வரை மத்திய அரசுக்காக இந்த விவகாரத்தை பேசி அவர்கள் அடுத்து தனது அடிப்படை தேவைகளுக்கு கூட வங்கியை அணுகி விவசாய கடன்கள் ஒரு 5000 ரூபாயை கூட வாங்க முடியவில்லை. மாநில அரசு எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை மோசடி செய்யக்கூடிய ஊழல்களிலே அவர்கள் பலர் ஈடுபட்டு தவறு செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இதற்காக எங்களுக்கு நீதி வேண்டும் என்பதுதான் தஞ்சை டெல்டா விவசாயிகளுடைய இந்த கோரிக்கை. உண்மையிலேயே கரும்பு விவசாயிகளுக்கான ஆலை நிர்வாகம் 100 கோடி நிலுவைத் தொகை என்னானது. இந்த 300 கோடி கடன் பெற்றது மோசடிக்கு தமிழ்நாடு அரசு செய்யாத உதவிகள் என்ன? முதல்வரை சந்திக்கும் கரும்பு விவசாயிகளுக்கு அனுமதி ஏன் மறுக்கப்பட்டது என்பதோடு 2022 இதுவரை நடந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு செய்த உதவி என்ன? இப்படி பல கேள்விகள் தொங்கி நிற்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாக சீர்கேடும் இதில் இணைத்து தான் பேச வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்மோடு பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் தோழர் துரைக்கண்ணா அவர்கள் திராவிட இயக்க ஆய்வாளராக கலந்து கொள்கிறார். சார் வணக்கம். வணக்கம். எழுத்தாளர், தேசிய அளவிலே ஒரு பொது ஊடக ஆர்வலராக நண்பர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, அரசியல் விமர்சகர் தோழர் பொன்வில்சன். உங்கள்கிட்டேருந்து ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ரோட் ஷோ நடத்தும் முதல்வர், கருப்பு கொடி காட்டும் விவசாயிகள், சிமிலாரிட்டிஸ் இன் பிட்வீன் இந்த ரெண்டு தலைப்பு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரோட் ஷோ அப்படின்றது என்னென்னா, நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொரு திட்டத்துக்கோ இல்லைன்னா ஒவ்வொரு துறையும் மக்களை பார்க்குறதுக்கோ அது ஒரு பேர் வச்சுருவார். பேர் வச்சு மக்களை நோக்கி அப்படிலாம் ஒரு பேர் வச்சுருவார். இப்போ என்னென்னா, தஞ்சையில் விவசாயிகள் அங்கே ஒரு இதுக்காக போயிருந்தார். வழியில் விவசாயிகள் என்ன செய்கிறாங்கன்னா, அவருக்கு ஜனநாயக முறைப்படி ஒரு கருப்பு கொடி காட்டுறாங்க. அது ஜனநாயக முறைப்படி தான், ஜனநாயக முறைப்படி. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த கருப்பு கொடி காட்டுற விவசாயிகள் வந்து இன்றைக்கு கருப்பு கொடி காட்டணுன்றதுக்காக கிடையாது, 4 வருஷமாக அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. எதற்காகனா, அந்த தஞ்சாவூரில் பாபநாசம் அருகே திருமண்டங்குடி கிராமத்தில் ஆரூரான்னு ஒரு சர்க்கரை ஆலை இருந்துச்சு. அந்த சர்க்கரை ஆலை வந்து 100 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு பாக்கி வச்சிருச்சு, கொடுக்கல. இது இல்லாமல் அந்த விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ணுறத பில்லை காமிச்சு இந்த விவசாயிகள் பேரில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் வங்கிகளில் கடன் வாங்கி வச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கான். இப்போ வங்கி என்ன செய்யுதுன்னா, அந்த விவசாயிகளுக்கு நோட்டீஸ் அனுப்புது, நீங்கள் கட்டணும், உங்கள் பேரில் தான் வாங்கியிருக்குது, உங்கள் ஆதாரம் வச்சு தான் வாங்கியிருக்குது அப்படின்னு. அந்த ஆளை என்ன செய்துட்டாங்க, நாங்கள் நஷ்டம் அடைஞ்சிட்டு மூடியாச்சு. ஆனால் திரு ஸ்டாலின் அரசாங்கம் என்னென்னா, 2020 21 இந்த விவசாயிகளெல்லாம் போய் பார்த்து, திமுகவை சேர்ந்தவர்கள் தேர்தல் வாக்குறுதியில், அவங்க திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் 34வது வாக்குறுதியாக என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இதை சேர்த்துட்டாங்க. கரும்பு விவசாயிகளுக்கு அரசு கூட்டுறவு ஆலைகள், தனியார் ஆலைகள் எல்லாத்துலேயும் இருக்கிற நிலுவைத் தொகை மொத்தத்தையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே குறிப்பிட்ட கால அளவில் வாங்கி கொடுத்துருவோம். அப்போ அந்த விவசாயிகளுக்கு ஒரு திருப்தி வந்துருச்சு. ஆஹா, திமுக வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருவோம். ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா, 2024 அக்டோபர்லேருந்து மார்ச் 5 வரைக்கும் சர்க்கரை ஆலைகள்
விவசாயிகளுக்கு, கரும்பு விவசாயிகளுக்கு அவங்க அரவைக்கு கொடுத்த கரும்புக்கு பாக்கி வச்சிருக்கிற தொகை எவ்வளோ தெரியுமா? 15,504 கோடி. அந்த விவசாயிகள் எழும்பி நிற்க முடியுமா? திருப்பி அவங்க கரும்பு எப்படி பயிரிட முடியும்? மறுபடியும் வெளியே தண்டலுக்கு வாங்குறது, அவங்க தனியார் நிறுவனங்கிட்ட கடனை வாங்குறது, இப்படியே தான் அவங்க நிலைமை மிகவும் இக்கட்டான நிலைமை இருக்குது. கிட்டத்தட்ட 15,500 கோடி 2024 அக்டோபர் வரைக்குமே தனியார் ஆலைகள் பாக்கி வச்சிருந்து இந்த அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இதற்கு நடுவில் இருந்து இதை வாங்கி கொடுக்கறதுக்கு எந்த முயற்சியும் பெருசாக எதுவுமே நடக்கலை. அப்போ அந்த மக்கள் என்ன செய்வாங்க? 2022 நவம்பர் வரைக்கும் கேட்டு விண்ணப்பம் கொடுத்தாங்க எல்லார்கிட்டையும். 2022 நவம்பருக்கு மேலே போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 900 நாள் அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, தொடர் போராட்டம். இன்னைக்கு நடக்கு. இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவே இல்லை. அப்போது இதுலேயே என்ன செய்கிறாங்கன்னா, அவர் தஞ்சாவூர் வரும்போது மனு கொடுக்குறாங்க அதிகாரிகிட்ட. ஐயா, நாங்கள் அவரை பார்த்து பேசுறதுக்கு விரும்புகிறோம், ஆனால் என்னை எல்லாரும் எப்போ வேணாலும் சந்திக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். யார்? நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் ஒரு விவசாயிகள் போராட்ட களத்தில் இருக்கிற அகிம்சை வழியில் போராடுற விவசாயிகள், கிட்டத்தட்ட 1000 நாளுக்கு போராடுற விவசாயிகள், இப்போ அவர் வரும்போது நாங்கள் பார்க்குறதுக்கு ஒரு அனுமதி கொடுங்க ஒரு 4 பேருக்கு. அதை கொடுக்கவே இல்லை. அப்போ தான் அவங்க கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. அதுவும் ஓரமாக இருந்து போராட்டம். அப்போ என்ன செய்கிறாங்க? அவங்கள ஏதோ கல்வனை பிடிப்பதை போல பிடிச்சி அவங்க கிட்டேருந்து பிடிங்க அந்த கருப்பு கொடியை காட்டிகிட்டே இருக்காங்க. ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா மோடி அரசாங்கம் வரும்பொழுதெல்லாம் கருப்பு பலூன், கருப்பு கொடி எல்லாம் காட்டின இவர்கள் ஜனநாயக முறைப்படின்னு சொல்லி, ஆனால் இந்த ஆட்சியில் விவசாயிகள் ஒரு கருப்பு கொடி காட்ட வந்தால் கூட அவர்களை மறித்து, அவர்களை பிடித்து கைது செய்து வைத்து அது போன பிறகு தான் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த விவசாயிகளுக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தார். 27வது வாக்குறுதியிலேருந்து கிட்டத்தட்ட 80வது வாக்குறுதி வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வாக்குறுதிகள் விவசாயிகளுக்கே கொடுத்த வாக்குறுதிகள். 33வது வாக்குறுதியாக பயிர்க்கடனை நாங்கள் ரத்து செய்வோம்னார். இன்னைக்கு வரைக்கும் ரத்து செய்யலை. சரி, அந்த கரும்பு ஆலையில் கிடைக்கிற சர்க்கரை, ரேஷனில் 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக கொடுக்கப்படும்னாரு. இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கல. அந்த கரும்பில் வர வெல்லம், பனை வெல்லம், அதை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி விவசாயிகள்கிட்ட ரேஷன் கடையில் கொடுப்போம். ரேஷன் கடையில் ஒரு அளவு இருக்கிறதே கிடைக்கல. கருப்பட்டியை கொடுப்போம் நாங்கள். தென்னை மரத்துலேருந்து வரக்கூடிய தேங்காய் எண்ணெயை ரேஷனில் கொடுப்போம் நாங்கள். இன்னைக்கு வரைக்கும் இது எதையுமே ஸ்டாலின் அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை. நம்ம நிதானமாக பேசணும். ஒன்றும் சார், நீங்களும் நானும் பல ஆண்டுகளாக இங்கே பேசுகிறோம். ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, யதார்த்தமாக கேட்குறேன், அரசியல் இல்லாமல் ஒரு பத்திரிக்கையாளர்னா, வாக்குறுதிகள் எல்லாமே ஒரு சீட்டிங்காக தானே இருக்குது, ஏமாற்றப்பட்டாக தானே இருக்குது, ஒன்றும் நடந்த மாதிரி இல்லையா? நான் சொல்கிறது அடிப்படையில் நீங்கள் சொன்னது கருப்பட்டி விஷயத்தை கூட விட்டுருங்க, பனை வெள்ளம் இல்லைன்னு. ஆதாரப்பூர்வமாக மாதம் ஒரு முறை ரீடிங் எடுப்பேன். பட்ட பகலில் நடக்கக்கூடிய கொள்ளை எப்படி ஒருத்தனுக்கு உண்மை தெரியுமோ, கையில் இருந்த புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற மாதிரி ஒரு முக்கியமான வாக்குறுதி. அதில் மற்றதெல்லாம் பயிர்க்கடலாம் அதுக்குள்ளே தான் வரும். இந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை மக்களுக்கு கொடுத்து ஒரு அரசு தலைமையை ஏமாத்தினா என்ன சூழல்? மாத மின் கட்டணம் சொன்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. சரி ஐயா, நீங்கள் வாக்குறுதிகளை ஏமாத்திட்டீங்க, கொடுக்கல. அந்த விவசாயிகள் போராட்டம் பண்ணும்போது 8 வழிச்சாலையை நீங்கள் எதிர்த்து அந்த அளவுக்கு போராட்டம் நீங்கள் பண்ணீங்க. ஆனால் இன்றைக்கு திருவண்ணாமலையில் மேல்மாலை சிப்காட் எக்ஸ்டென்ஷனுக்கு 1500 ஏக்கர் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது விவசாயிகள் தன் மண்ணை காப்பாற்றுறதுக்கு போராடும் போது என்ன செய்றீங்க? 7 விவசாயிகள் மேலே குண்டர் சட்டம். விவசாயிகள் மேலே குண்டர் சட்டம், பயங்கரவாதிகள் மாதிரி, நான் விவசாயி ரவுடிகள் மாதிரி. ஆமாம், குண்டர் சட்டம் யார் மேலே? சமூக தீமையாளர் மேலே தான் போடுவாங்க. விவசாயிகள் பாவம், விவசாயிகள் மேலே குண்டர் சட்டம் கேட்குற நியாயம். அதில் எல்லாரும் போராட்டம் பண்ணி எல்லாரும் தெரிவித்த பிறகு 6 பேர் மேலே வாபஸ் வாங்கி அந்த அருள்ன்ற விவசாயி மேலே அந்த குண்டர் சட்டம் தொடர்ந்துச்சு. அவர் நீதிமன்றத்தில் போய் போராடி அதற்கு பிறகு அது வாபஸ் பெறப்பட்டது. உடைக்கிற காரணம் அது வரைக்கும் பட்ட கஷ்டம், அது வரைக்கும் பட்ட கஷ்டம். இந்த குண்டர் ஆக்ட் பிரகாரம் பண்ணீங்க. இன்னொரு பக்கம் சொல்கிறேன் நான், நெய்வேலியில் NLC லிக்னைட் கார்பரேஷன், அங்கே உயிரோட விளைஞ்சி நிற்கிற பயிர்கள், அந்த அறுவடைக்காக தயாராக இருக்கிற அந்த நெல்மணிகளை புல்டோசர் வட்டி இடிச்சாங்க. ஆமாம், அது எவ்வளவு கொடுமை. அப்போ நீதிமன்றமே மனசாட்சியோட கேட்குறாரு நீதி அரசர், ஐயா இவ்வளோ நாள் வெயிட் பண்ண, நீங்கள் 15 வருஷம் 12 வருஷம் 20 வருஷம் வெயிட் பண்ண, நீங்கள் ஒரு 2 மாதம் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது.
அது ஏன் செய்யலை? அப்படின்போது அந்த நெல்மணிகளை அழித்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் ஆட்சி தானே. அப்போ எவ்வளவு கொடுமையை இவர்கள் செய்கிறார்கள் ஒவ்வொரு நேரமும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி மாத மின் கட்டணம் கிடையாது, மின்சாரத்தை உயர்த்தினாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அந்த ஏழை பெண்களுக்கு, பாமர பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு கேஸுக்கு 100 ரூபா குறைப்பேனாங்கல்ல, குறைச்சாங்களா இன்னைக்கு வரைக்கும்? மக்கள்கிட்ட பேசும் பொருள் மெயினாக மின்சார கட்டணத்தை தான் அவங்களுக்கு பாதிக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க, 400 கட்டினது 9500 ஆச்சு, 4000 கட்டினா 6700 ஆச்சு. ஆதாரப்பூர்வமாக நமது விருந்தினர்களை இங்கே கொடுக்குறாங்க. அதனால தான் அது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பேசினேன். நீங்கள் சொன்ன மாதிரி அடிஷ்னலாக கேஸு 100 ரூபா, டீசல் பெட்ரோலுக்கு சொன்னாங்க, எல்லாமே சொன்னாங்க. மாணவர்கள் அதே மாதிரி தான், மாணவர்களுக்கு கல்வி கடன் ஜெயலலிதா அம்மா கொடுத்திருந்த லேப்டாப்பு, அந்த லேப்டாப்பை ஒழிச்சு கட்டிட்டாங்க இல்லையா? இன்னைக்கு அம்மா வந்து உணவகம் இழுத்து மூடப்பட்டு கவலை கிடத்தில் இருக்கு. எந்த மாதிரி நிலைமையில இருக்குது அம்மா உணவகம்? இந்நேரம் அதிமுக ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தாங்கன்னா அந்த உணவகம்லாம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். கொரோனா காலத்தில் கூட 3 வேளையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக வந்து சென்னை மக்களுக்கு உணவளித்த அந்த இடம் அது. அதாவது வில்சன் சார், கோயில்களில் சிறப்பு அன்னதானம், சாதி மதம் கிடையாது, எல்லாரும் வந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த அம்மா உணவகத்தில் ஐடி செக்டர்லேருந்து கீழே அன்றாட காட்சிகள் வர சாப்பிட்டது ரொம்ப சுத்தமாக அழகாக இருந்துச்சு. நிச்சயமாக புறநானூரில் மணிமேகலை கையில் இருந்த அட்சய பாத்திரம் தான் ஜெயலலிதா அம்மா கையில் இருந்த அந்த அம்மா உணவகம். அதுக்கு அரசு சொல்லுது 21 கோடி ரூபா செலவு வருமா, பாத்திரங்களை ரிப்பேர் பண்ணுறதுக்கு 7 கோடி ஆயிருக்கான். அடிக்கிற கொள்ளைகள் பல ஆயிரம் கோடிகள், கனிமத்தில் ஒரு சாப்பாட்டுக்கு 21 கோடி அரசு கணக்கு பார்க்குதா? எங்க 800 சில்லற கோடி வந்து கூவமாறை சீரமைப்பதற்குன்னு சொல்லிட்டு பாருங்க, மேயர் பிரியா அவர்கள் கொடுத்த பிறகு அதில் கிட்டத்தட்ட 500 கோடி செலவு பண்ணியிருக்கிறேன்றீங்களே, அதற்கு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு முன்னாள் நிதியமைச்சரின் மகன் பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் கேட்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அதை கொடுத்துருக்கீங்களா? கொடுக்கல. அம்மா உணவகத்தில் 21 கோடி உங்க கண்ணை உறுத்து, 7 கோடி வந்து ரிப்பேர் பண்ணாங்களாம், சட்டி போட்டிலாம். இதுக்கு ரிப்பேர் பண்றதுக்கு 7 கோடியா வரும். அப்போ இந்த அரசாங்கம் மக்கள் நலனில் எந்த அளவுக்கு அக்கறையாக இருக்கிறாங்க? இவங்க 2 விஷயத்தான் நம்புகிறாங்க. ஒன்று அதிகார பலம், ஆட்சி பலம், பண பலம், பொருளாதார பலம் நம்மகிட்ட இருக்குது. இதையெல்லாம் தாண்டி அடிமைகளாக இருக்கிற கூட்டணி கட்சிகளின் பலம் ஒன்று இருக்கிறது. ரெண்டாவது பேசும் நிறைய சிறப்பாக இந்த 10 நிமிஷத்தில் இன்னும் பேசினா வந்துக்கிட்டே இருக்கும் போல. சார் பாஸ்கரன் சார் சொல்லுங்கள், எந்த புள்ளியில் நீங்கள் அணுகிறீங்க? முக்கியமாக 3 புள்ளிகள். சரி, ஒன்று வந்து குறைந்தபட்ச ஆதார விலை, எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஒன்று. அப்புறம் 2வது நெல் கிடங்குகள், நெல் கொள்முதல் நிலையங்களில் எந்த அளவுக்கு இப்போது கூட ஒரு 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 5 நிமிஷம் மழை பெஞ்சால் கூட அத்தனை நெல்லும் மழையில் நனைஞ்சு போகுது, முளைச்சி போகுது, மழை நனைஞ்சு போகுது. ஆமாம். 3வது இந்த நிலுவைத் தொகை. உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த 3ல் முதல்ல நிலுவைத் தொகைக்கு வரேன். எப்போ கட்டிங் ஆர்டர் கொடுக்குறாங்களோ ஆலை நிர்வாகத்திலேருந்து, அப்போதே அதற்கான தொகையை அவர்கள் எடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா கட்டிங் ஆர்டர் கொடுத்தாச்சுன்னா அங்கேருந்து கரும்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். வேறு எங்கேயாவது நீங்கள் பணமே கொடுக்காம பொருளை வாங்கிக்கலாம், ஆனால் பல ஆண்டுகள் கழித்து கூட இன்னும் அதுக்கு கொடுக்க முடியாமல் இருக்க முடியுமா பாருங்கள். எங்கேயாவது எந்த வணிகத்திலாவது அப்படி இருக்கா பாருங்கள். இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, குறைந்தபட்சம் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அப்புறம் வந்து மாத தவணையில் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். ஒன்றுமே கொடுக்காம அப்படியே வாங்கி வச்சுட்டு எதுவுமே கொடுக்காம அப்படியே மாத கணக்கில் ஆண்டு கணக்கில் வைத்திருக்க முடியும் அப்படிங்கிறது வேறு எந்த வணிகத்திலுமே இல்லை. ஒரு சின்ன குறுக்கீடு, நீங்கள் ஒரு மிக முக்கிய மத்திய பணியில் இருந்தவர், விவரம் ரொம்ப தெரியும். என்ன பாருங்கள், விவசாயிகள் பேரில் கையெழுத்து போடாமல் எப்படி ஒரு கரும்பு நிறுவனம் 300 கோடியை ஆட்டையை போட்டாங்க? அது எனக்கே ஒரு டவுட். இப்போது எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இங்கேயும் ஆடிட் இருந்திருக்கும், அங்கேயும் கணக்கு தணிக்கை இருந்திருக்கும்ல, ஏதோ நிச்சயமாக இருந்திருக்கும். அது எப்படி அந்த கணக்கு தணிக்கையாளருடைய கண்ணில் படாமல் இந்த அளவுக்கு முதலீடு செய்ய முடிந்தது? எங்கே முதலீடு செஞ்சாங்க? அது எவ்வளோ வட்டி வந்தது? ஏன் தரலை? இதெல்லாம் வந்து கூட எனக்கு அப்புறம் கட்டிங் ஆர்டர் கொடுக்குறீங்கள, கட்டிங் ஆர்டர் கொடுக்கும்போது ஏன் அதற்கான நிதியை ஒதுக்காமல் வச்சுருக்கீங்க? கட்டிங் ஆர்டர் கொடுக்கும்போது கொடுத்துட வேண்டியது தானே. கட்டிங் ஆர்டர் கொடுத்தப்போ சர்வ நிச்சயமாக அடுத்த 1 வாரம் 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு கரும்பு வந்து சேர்ந்துட்டு போகுது ஆலையில், சரிங்களா? அப்படியே கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. எந்த விவசாயி ஏன் போராட போகிறாங்க? அது மட்டும் இல்லை, கரும்புக்கான கொள்முதல் விலையை இவங்க வந்து அதிகரிக்க சொல்லி போராடினா மிஞ்சி போனால் 100 ரூபா, 50 ரூபா, 75 ரூபா, 120 ரூபா இப்போ தான் ஏற்றுறாங்க, சரிங்களா? அதுவும் ஏற்றுறதில்ல. 2வது, பொதுவாக எல்லா இடத்துலையுமே இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை யார் ஒரு விவசாயியை கூப்பிட்டு நாங்கள் எங்களுக்கு மனசு நிறைவாக இருக்குங்க, அரசு கொடுக்கக்கூடிய இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை எங்களுக்கு மனசு நிறைவாக இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல பார்ப்போம்.
அது இல்லைங்க நமக்கு நல்லா தெரியுது. ஏன் செய்யலை? அது விடுங்க. இப்போது கூட அரசு கொள்முதல் நிலையங்களில் இப்போ சம்மரில் கோடையில் எதிர்பாராமல் மழை வருது, ஒரு 5 நிமிஷம் வருது. எல்லா கொள்முதல் நிலையங்களிலும் நெல் வந்து திறந்த வெளியில் அப்படியே தான் இருக்குது. கிடங்குகள் இல்லை, அப்படியே இருக்குது. மழை பெஞ்சா நேராக நெல்லுக்கு தான் போகுது. அப்படியே கதை முடிஞ்சுது. ஒரு துளி விழுந்தாலும் முளைச்சிருமே. அதை பார்க்கும்போது என்னதான் கொள்முதல் நிலையத்தில் போட்டுட்டு இவங்களுக்கு பணம் வந்ததா கூட விவசாயிக்கு அது வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய மன வலியை கொடுக்கும். இரவு பார்க்காம எவ்வளோ பண்ணிட்டு கடைசியில் அது வெறுமனே மழையை நனைய விட்டோம். அதுக்கு மேலே ஒரு ஷெட்டு போகிறத கூட பண்ண முடியல. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யோசிக்கும் போது நம்ம எங்கே இருக்கோம்னு தெரியல. எந்த அளவுக்கு நம்ம நாகரிகத்தில் முன்னேறி இருக்கிறோம், எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியில் நாம் 1வது இடத்துல இருக்கிறோம், 2வது இடத்துல இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் வாங்கி வைத்திருக்கிற நெல்லுக்கு மேலே ஒரு ஷெட்டு போட்டு மழையை நனையாமல் இருக்கிறது கூட நம்மளால் பண்ண முடியல. இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தஞ்சை மாவட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது எல்லா இடங்கள்லையும். 2. அப்புறம் 3வது திரும்ப சொல்கிறேன், இது இல்லாமல் நீர்ப்பாசன வசதி எந்த இடத்துலையாவது புதிதாக நீர்ப்பாசன வசதி செய்து கொடுத்ததா நீங்கள் சொல்லுங்கள். எங்கேயாவது ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு 5 வருஷத்தில். ஆமாம், 4 வருஷம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இது வரைக்கும் அங்கே நீர்ப்பாசன வசதியே இல்லைங்க. இங்கேருந்து அங்கே வந்து ஒரு 500 மீட்டர் இருக்குது, ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு. நான் அருகே சொல்லலை. நீங்கள் சொல்கிறது ஒரு வாட்டர் இரிகேஷன். ஆமாம், இரிகேஷன் ஃபெசிலிட்டி, பாசன வசதி. நாங்கள் வந்து இது வரைக்கும் அங்கே பாசன வசதியே இல்லைங்க. நாங்கள் வந்ததுக்கப்புறம் பண்ணி கொடுத்தோம். நிறைய சொல்லுறேன். வெறும் 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இங்கேருந்து அது வரைக்கும் 500 மீட்டருக்கு நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இதனால் வந்து இவங்களுக்கு இத்தனை ஏக்கருக்கு நிலத்துக்கு தண்ணி வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு புதுசாக எதாவது பண்ணியிருக்காங்களா? புதிய நீர்ப்பாசன வசதி எதாவது செய்து தரப்பட்டிருக்கிறதா? புதிதாக எதுவும் நீர்நிலைகள் ஆழப்படுத்தப்பட்டிருக்கின்றனவா? புதிதாக நீர்நிலை உருவாக்குறது விடுங்க, இருக்கிற நீர்நிலைகள் முறையாக பாதுகாக்கப்பட்டிருக்கின்றனவா? இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, ஏதோ செய்தி நாளிதழ் இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. அந்த ஏரி முழுக்கவும் வந்து அப்படியே அந்த படர்தாமரை படர்ந்து இருக்கிறதா போட்டு ஒரு படம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்திருக்கு ஒரு நாளிதழில், முன்னணி நாளிதழில் வந்திருக்கு. அது எடுக்கிறது கூட நம்மளால் முடியல. நீர்நிலைகளை இப்படி தான் பாதுகாக்கிறோம். பாசன வசதிகளை நவீனப்படுத்த கூட வேண்டாம். நவீனப்படுத்த இருக்கிற பாசன வசதிக்கான அந்த கால்வாய்களையும் முறையாக சீரமைத்திருந்தால் கூட போதும். அதுவும் செய்ய முடியல. அப்போது நம்ம எங்கே தான் வந்து விவசாயிகளுக்கு வேண்டிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம்? யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமே இல்லை. கிசான் கார்டு யார் கொடுத்தது? மத்திய அரசு தான் கொடுத்தது. ஆமாம். ஆனால் விவசாயம் மாநில அரசின் பட்டியலில் வருது. ஆமாம். அப்போ அதுக்கு ஒரு பொறுப்பு எடுத்துருக்கணும்ல. நீங்கள் என்ன கொடுக்குறது? நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா மாநில அரசுக்கு தான் வருது விவசாயம். கிசான் கார்டு நாங்கள் கொடுக்குறோம். ஏன் கொண்டு பண்ண முடியல? கிராப் இன்சூரன்ஸ் எங்கேருந்து வருது? கிசான் கார்டு எங்கேருந்து வருது? ட்ரோன் டெக்னாலஜி எங்கேருந்து வருது? யோசிச்சு பாருங்கள். அப்போது விவசாயங்கிறது முழுக்க மாநில பட்டியலில் இருக்கும்போது நான் தான் இதெல்லாம் செய்வேன், நீங்கள் ஏன் கொடுக்குறது? நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. நான் என்ன கேட்குறேன், பாஸ்கரன் சார்ட்ட ஒரு கேள்வி. இப்போ ஒரு பொறுப்புள்ள அரசு மக்களுக்கு வாக்குறுதியை வழங்குது. ஐயா ஆட்சிக்கு வந்தாச்சு. வந்த பிறகு மத்திய அரசை காரணம் காட்டுறது. மத்திய அரசுக்கு அவர்களுக்குள்ள செட்டாலஜிக்கல் அல்லது ஐடியாலஜிக்கல் டிஃப்ரெண்ட் இருக்கு. அதை நான் போகலை. அப்போ இது என்ன நியாயம்? அதுதான் என்ன விதமான அரசியல்? ஆமாம், திரும்பவும் சொல்கிறேன். அரசியல் தனியாகவும் அரசு தனியாகவும் பார்க்குற அந்த கண்ணோட்டம் வந்தால் தான் இது மாறும். அரசியல் தனியாக, அரசு தனியாக இருக்கணும். இது வந்து அரசியல் இல்லை. அரசியல்ங்கிறது எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் அது நமக்கே புரியக்கூடியது. அப்படிதான் 20 துருவங்கள், அது 20 துருவங்கள் இருக்கத்தான் வேணும், அது இருக்கத்தான் செய்யும். சரிங்களா? அது ஏற்றுக்க முடியாது. ஆனால் ஒரு அரசு என்று வருகிற போது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் அல்லது உள்ளாட்சி அமைப்புகளாக இருந்தாலும் எல்லாரும் மக்களுக்காகத்தானே இருக்கேன். கண்டிப்பாக சார். அப்போ அங்கே எங்கேருந்து அரசியல் வரப்போகுது? இது மட்டுமே இல்லை. இதே நான் வந்து எந்த ஒரு அரசியலுக்குள்ளும் போகாமல் சொல்கிறேன். மாநில அரசுக்கு கூட நிதிகளில் எந்த அளவுக்கு நிதியை நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முறையாக அந்த சமயத்தில் கணத்தில் கொடுத்துருக்கீங்க? ஒரு பேச்சில் நீங்கள் சொன்னீங்க, உள்ளாட்சி அமைப்பில் இந்த பஞ்சாயத்து தலைவர்கள் செய்யப்படுற கொடூர தன்மை குறித்து நீங்கள் சொன்னீங்க. ஜனநாயகம் பாலடிக்கப்பட்ட உரிமை மறுப்புன்னு சொன்னீங்க. இல்லவே அவர்களுக்கான உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் சொல்றேன், நம்முடைய ஜெயா டிவில பேசுனீங்க 1.5 மாசமா நம்ம முன்னாடி. ஒவ்வொரு முறையும் நான் சொல்றேன், அதிகாரம் மறுக்கப்படுகிறது. ஆமா, பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு நீங்க சரியா பண்ணிருக்கீங்க, அவங்க பண்ணிருப்பாங்கல்ல. 2017 அதிமுக ஆட்சி, பழனிசாமி ஆட்சி நடக்கும்போது குய்யோ முறையோன்னு சத்தம் போட்டாங்க. 18, 19 இப்படி. இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த ஒரு ஏரி இருந்தாலுமே ஏரிக்கு வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டைன்னு இருக்கும், பாண்டு குட்டைகள் இருக்கும். குட்டைகள்லாம் வந்து உள்ளாட்சி அமைப்புகளின் கீழே வரணும். ஆமாம். இன்றைக்கி குட்டைகளும் இல்லை, உள்ளாட்சி அமைப்புகளும் அதிகாரம் இல்லை. எப்படி போச்சு? எங்கே போச்சு அந்த குட்டைகள்? அதாவது ஜனநாயக அமைப்புகளில் அடிப்படையில் காந்தி கண்ட அந்த கிராம சுவராஜ்யம். ஆமாம், அதில் இன்னொரு முக்கியமானது, குட்டைகள் மூலம் நீர்ப்பாசனம் பெற்று விளைச்சலை சந்தித்த விளைநிலங்கள் தமிழ்நாட்டில் இருந்தன. எவ்வளோ இருக்குது?
சரிங்களா? எவ்வளோ குட்டையில் மீன் பிடிச்சி அது ஜனங்க சாப்பிட்ட காலமெல்லாம் உண்டு. இப்பவும் கூட இருக்கு. இன்னைக்கு குட்டையே இல்லை. சிவகங்கையிலலாம் பார்க்கலாம், ராமநாதபுரம் மாவட்டத்திலாம் தண்ணி கட்டி கிடக்கும். இங்கே விவசாயமாக மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. விவசாயத்தை ஒட்டி என்னெல்லாம் நடந்திருக்கு, விவசாயம் சார்ந்த தொழில்கள் எத்தனை தொழில்கள் இங்கே மேம்பாடு அடைந்திருக்கின்றன சொல்லுங்கள். எத்தனை விவசாயம் சார்ந்த தொழில்கள், அலைடு இண்டஸ்ட்ரீஸ். நீங்கள் தான் சொல்லிட்டீங்களா 200 மீட்டருக்கு இரிகேஷன் வசதி கேன் ஷோ? ஆமாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. அது இருக்குன்னு சொன்னாங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன். சரி, துரைக்கண்ணா சார் நீங்கள் சொல்லுங்கள். இப்போது பேசிட்டாங்க எல்லாம். ஒரு 5 ஆண்டு ஆட்சியில் ஒரு ஆய்வாளராக, திராவிட இயக்க ஆய்வாளராக உங்களுடைய கருத்தை பகிங்க. திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த 2021 16வது சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு. ஆமாம், கையில் வச்சுருக்கீங்க நம்ம எல்லோருமே. ஆமாம், 505 வாக்குறுதிகள் +7 ஒரு 7 வந்து ஸ்டாலினுடைய தனி வாக்குறுதிகள். இதில் இந்த வேளாண் துறை தொடர்பான வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன் இதில் மட்டுமே 60க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள். நான் ஒரு 3 நிமிடம் ஒரு 10-15 வாக்குறுதிகள். ஊரக பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கான விற்பனை சந்தைகளை உருவாக்குவோம். அரசின் மேற்பார்வையில் இந்த சந்தைகள் இயங்கும். விவசாயிகள் வெளிச்சந்தையில் பலியிடப்படுவது தவிர்க்கப்படும் சொல்றாங்க. தமிழக வேளாண் மக்கள் தங்களுடைய வருவாயில் 1/3 பங்கு விவசாயம் சார்ந்த தொழிலிருந்து பெறுகிறார்கள். அவர்களது வருவாயை அதிகரிக்கும் வண்ணம் புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு தனி நபர்களாகவோ அல்லது கூட்டாகவோ மேற்கொள்ள ஆவணம் செய்யப்படும் அப்படின்னு ஒன்று. கேரள மாநிலத்தில் வேளாண் விளைபொருளுக்கு தகுந்த விலை நிர்ணயிக்கப்பட்டு அந்த விலை விவசாயிகளுக்கு கிடைப்பதை உறுதி செய்யும் திட்டம் அங்கே செயல்படுத்தப்படுகிறது. அந்த திட்டம் ஆராயப்பட்டு அதனை தமிழகத்திலும் செயல்படுத்துவோம். சந்தையின் ஏற்ற இறக்கங்களிலிருந்து விவசாயிகள் துயர் உறுவதை தவிர்ப்போம். இதுவும் திமுக கொடுத்த வாக்குறுதி. எங்கே தவிர்த்தாங்க என்னன்னு தெரியணும். திமுக 2 ஆண்டுகளுக்கு முன்னரே அறிவித்தபடி குறு சிறு விவசாயிகளின் கடன்கள் முறையாக நிதி ஒதுக்கி முழுவதுமாக தள்ளி செய்யப்படும். நம்ம சகோதரர் பொன்வில்சன் இதை குறிப்பிட்டார். அது மாதிரி இந்த கரும்பு விவசாயிகளுக்கான தனியார் ஆலைகள் வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை ஒரு கால வரையறைக்குள் பெற்று தந்திட உரிய தீவிரம் நடவடிக்கை. இன்னும் 100 கோடிக்கு மேலே இருக்குன்னு. ஆமாம், கரெக்டாக வாசிங்க. அது கரும்பு விவசாயிகளுக்கு கூட்டுறவு ஆலைகளும் தனியார் ஆலைகளும் வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை ஒரு கால வரையறைக்குள் பெற்று தந்திட உரிய தீவிரமான நடவடிக்கை எடுக்க. 4.5 வருஷமா இல்ல இதான் வாக்குறுதி. ஆமா, இன்னைக்கு சார் ஐயா கொஞ்சம் நீங்க பேசுங்க ஃப்ரீ என்ன பாருங்க. இதுக்காகத்தான் போராடுறாங்க. அதுதான் இப்ப நான் சொல்ல வரேன். திமுக கொடுத்த வாக்குறுதி. ஆமா, இது செய்யலையப்பா 5 வருஷம் கேட்டு ஒரு கருப்பு துணியை காட்டுறதுக்கு தான் பிடிச்சி உள்ளது. வாழை 505 வாக்குறுதியில முதல் பக்கத்துல இருக்கிற 34வது வாக்குறுதி இது. ஐயா வாசிக்கிறாங்களே. வாழை, மஞ்சள், மரவள்ளிக்கிழங்கு, பருப்பு வகைகள், மிளகாய், சிறுதானிய வகைகள் இதை எல்லாத்துக்குமே இந்த தோட்டக்கலை விளைபொருட்கள் போன்றவற்றுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை MSP நிர்ணயிக்க மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் விவசாய பிரதிநிதிகள் அடங்கிய வேளாண் மேம்பாட்டு குழுக்கள் அமைக்கப்படும். எங்க அமைச்சீங்க? தேவையான அளவு சிறுதானியங்களை அரசே கொள்முதல் செய்து நியாய விலை கடைகள் மூலம் விற்பனை செய்யப்படும். எங்க கொள்முதல் பண்ணீங்க? எங்க விற்றீங்க? இயற்கை வேளாண்மையை ஊக்கப்படுத்த வேளாண் துறையில் தனியே ஒரு பிரிவு உருவாக்கப்படும். எங்க உருவாக்குனீங்க? இதுல என்னன்னா கிட்டத்தட்ட 90-95% வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோங்கிறாங்க. இந்த 505 வாக்குறுதிகள்ல 200க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் மத்திய அரசு தொடர்பானது. சுமார் 300 வாக்குறுதிகள்ல எதுவுமே ஒன்றும் பண்ணலையே. இயற்கை வேளாண்மை ஈடுபடும் விவசாயிகளுக்கு இடுபொருள் மானியம் வழங்கப்படும். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்கு எங்க வாங்கினீங்க இடுபொருள் மானியம்? என்ன இடுபொருள்? அதுதான் சொல்றேன். இந்த உரங்கள், பூச்சி மருந்து எதுவுமே பண்ணலையே. இயற்கை விவசாயம்னா பூச்சி மருந்தே வருது. ஆமா, வேப்ப எண்ணெய் கொடுக்கணும். இல்ல, ஆமா, அதுதான் கொடுக்கணும். இயற்கை உரங்கள் கொடுக்கணும், மானியமும் கொடுக்கல. தமிழ்நாடு முழுவதும் உள்ள நீர்நிலைகளின் கொள்ளளவையும் நீரோட்டத்தையும் பாதிக்கும் வகையில் பரவியுள்ள சீமை கருவேல மரங்களும் ஆகாய தாமரை செடிகளும் அழிக்கப்பட்டு நீர்நிலையில் முறையாக பராமரிக்கப்படும். ஐயா சொன்னார்ல, எல்லா நீர்நிலையிலும் இந்த ஆகாய தாமரை செடி பறந்துருக்குது. எந்த நடவடிக்கை இல்லை. சொட்டு நீர்ப்பாசன முறையை ஊக்குவிப்பதற்காக அனைத்து விவசாயிகளுக்கும் அதிகபட்சம் 5 ஏக்கர் வரை சொட்டு நீர்ப்பாசன முறையை அமைக்க 90% மானியம் வழங்கப்படும். எந்த விவசாயிக்கு? இது எல்லாமே ஐயா கண் அவர்கள் சொல்லுவாங்க. எதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும் வகையில் விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் விளை நிலங்களை வேறு பயன்பாட்டுக்கு மாற்றுவதை தடுத்திட நடவடிக்கைகள் மேற்கொண்டு விளை நிலங்கள் பாதுகாக்கப்படும். எங்கே நடந்தது பாதுகாக்க? இல்லை. 3 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் மின் மோட்டார் வசதி இல்லாத விவசாயிகளுக்கு
புதிய மின் மோட்டார் வாங்கும்போது 10,000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும். எந்த விவசாயி மானியம் வாங்கினான்னு தெரியல. இந்த குறு சிறு விவசாயிகள் 10 பேர் இணைந்து கூட்டு பண்ணை முறையில் வேளாண்மை செய்தால் வேளாண் கருவிகள் வாங்க அந்த விலையில் 10% அளவுக்கு மானியமாக ஒரு முறை வழங்கப்படும். இந்த வேளாண் பட்ஜெட்டில் இது தொடர்பான அறிவிப்புகள் எதையுமே நம்ம பார்த்த மாதிரி இல்லை. ஒன்று ரொம்ப முக்கியம் சார், எல்லாமே முக்கியம். அந்த ஒன்றில் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க தஞ்சை விவசாயிகளுக்கு. 900 நாட்கள் காத்திருப்பு போராட்டம். தோழர் பொன்வில்சன் சொன்னாங்க 900 நாட்கள் அந்த தோழர்கள், விவசாய தோழர்கள் காத்திருப்பு போராட்டம். அவர்கள் பேரில் 300 கோடியை சுவாஹா, புரியுதா, அவர்களுக்கு கிடைக்கல. இப்போ முக்கியமான விஷயம் இருக்கு, சொல்லுங்க. நிச்சயமா இதோட தமிழகத்தில் விவசாயிகள் சாகுபடி செய்யும் பயிர்களுக்கு தேவையான இடுபொருள்கள் அனைத்தும் அந்தந்த கிராமங்களுக்கு நடமாடும் உழவர் நண்பன் ஊர்திகளில் எடுத்து சென்று அரசு மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கிடும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். ஐயா, எங்கேயாவது உழவர் நண்பர் ஊதியம் வண்டி ஓடுதா? அது பாருங்க, காவிரி, ஆமா, காவிரி பாசன பகுதி மற்றும் டெல்டா பகுதியில் உள்ள அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்படும். எங்க எவ்வளவு கோடியில் எவ்வளோ இடம் தூர்வாரு நாங்கள் விவரம் இல்லை. அந்த இதுதான் இப்போ இந்த ஆதார விலையாக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2000 கரும்புக்கு 4000 உயர்த்தி நிர்ணயம் செய்யப்படும், உடனடியாக வழங்கப்படும். இது போன்ற பல வாக்குறுதிகள் சொல்லிட்டே இருக்கலாம். ஆமாம், தமிழகத்தில் மஞ்சள் விளைச்சல் தலைநகராக ஈரோட்டில் நவீன மஞ்சள் ஆராய்ச்சி மையம், ஈரோடில் வேளாண் கருவிகள் உற்பத்தி தொழிற்பேட்டை அமைக்கப்படும். இந்த மாதிரி அது வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு அடிக்கடி நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் சொல்லுவார்ல, அந்த மாதிரியான வாக்குறுதிகள் தான் இவை எல்லாம் என்பது தான் விவசாயிகளுடைய கருத்தாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ரூபாய் 2000 கோடி செலவில் 200 தடுப்பணைகள், இது வரைக்கும் ஒரு 20 தடுப்பணைகள் கட்டினது மாதிரி கூட இல்லை. ஆண்டுக்கு 200, ஆமாம், 1000 தடுப்பணைகள் கட்டப்படும் அறிவிச்சாங்க. அது ஏராளமான. ஆமாம், இது போல நான் சொன்னேன், நம்ம லோக்கல் கலவுக்கில் பாசையில் சொன்னால் உலகின் மிகப்பெரிய பீலாவாக இருக்கிறது இது போன்ற. ஆமாம், இப்போ திண்ணையில் பேசுகிற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த அரசாங்கம் அளித்த இது போன்ற வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து போராடுகிறார்கள் எல்லா விவசாயிகளும். கரும்பு விவசாயி, நெல் விவசாயி, தானிய விவசாயிகள், அனைத்து விவசாயிகளும். இப்போ நான் வர்றப்போ ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் பார்த்தேன். வேலூர் பக்கம் பரதரணி என்கிற இடத்துல ஆந்திரா தமிழக எல்லை, அங்கே ஆந்திராவில் மாங்காய் விளைச்சல் அதிகமாகி போச்சு. அதுக்கு ஒரு டன்னுக்கு 15,000 ரூபா மானியம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கே கொடுக்கணும். மாங்காயை ரோட்டில் ஒட்டி விவசாயிகள் போராடி காவல்துறையினர் அடித்து கொண்டு போயிட்டாங்க. ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு போராட்ட வழிமுறை தான் கருப்பு கொடி. நம்ம பார்த்துருக்கோம். பண்டித ஜவஹர்லால் நேரு, பிரதமர் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இன்றைக்கு இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர்களாக இருந்த பெருந்தலைவர் காமராஜர், பக்தவச்சலம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, இதையும் தாண்டி கவர்னருக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார். மோடி வராரு, பேச சொல்றேன், கோ பேக் மோடின்னு நீங்க தானே உங்க ஐடி விங்கில சொல்றீங்க. ஒரு பிரதமருக்கு எத்தனை முறை நியாயத்தை பேசணும். சகோதரர் பொன்வில்சன் சொன்ன மாதிரி நூற்றுக்கணக்கான கருப்பு பலூன்கள் எல்லாம் பறக்க விட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. பிரதமர் இந்திரா காந்தி வந்தபோது மதுரையிலும் சென்னையிலும் இது மக்கள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தி துப்பாக்கிச்சூடு வரைக்கும் போயிடுச்சு. இன்றைக்கு ஏழை விவசாயிகள் தங்கள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டியவங்களை, எனவே தன்னுடைய அந்த கோரிக்கைகளை உணர்வை வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த இதுலேயும் நீங்கள் அடக்குமுறையை கையாண்டீங்கன்னா என்ன மாதிரியான விஷயம் இருக்கும்? எனக்கு ஒரு நிறைவு வருது. 1971 நினைக்கிறேன், மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது விவசாயிகள் 1 பைசா மின் கட்டணம் குறைக்கணும்னு போராடுறாங்க. 1 பைசாவா? ஆமா, ஒரு யூனிட்டுக்கு 1 பைசா மின் கட்டணம் பெரிய. ஆமா, மிகப்பெரிய அளவில் போராட்டம். நீங்கள் கட்ட வண்டி, மாட்டு வண்டிகளெல்லாம் நிறுத்தி மிகப்பெரிய அளவில் அந்த போராட்டம். நாராயணசாமி நாயுடு, ஆமாம், அவரும் அவரை சார்ந்த செல்லமுத்து டாக்டர் எல்லாம் போனவர்களாம் பெரிய அளவில் போராட்டம் நடக்குது. அப்போ அந்த போராட்டத்தை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்னு திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த அறிவித்து, அந்த இதனால் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் என்று பிரபல பத்திரிகை, அது சொல்லிடலாம், இன்னும் இல்லை, தினத்தந்தி தலைப்பு போட்டு அதில் கணுன்னு ஒரு கார்ட்டூனிஸ்ட் போடுவார். கருணாநிதி உருவத்தை சிறுவாக போட்டு அவருடைய கையை இரும்பு கரமாக மிகப்பெரிய அளவில் போட்டு அந்த கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. ஸோ அதே அணுகுமுறையை இன்றைய முதலமைச்சரும் அதே மாதிரி இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குகிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். இதில் அதாவது ஏராளமான கோரிக்கைகள் விவசாயிகளுக்கு இருக்கிறது. அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. எனவே விளைந்த பொருட்கள் வீணாக போகிறது. நம்ம அடிக்கடி கிராம பகுதியில் சொல்லுவாங்க, காஞ்சும் கெடுத்துருச்சு, பேஞ்சும் கெடுத்துருச்சுன்னு.
நீங்கள் அறுவடைக்கு 4 நாள் 5 நாள் அறுவடைக்கு கூலி ஆட்களுக்கு சொல்லியிருப்பாங்க, எந்திரங்களுக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அடுத்த 2 நாளில் கனமழை பெய்மழை கொட்டி அந்த கதிர்கள் முற்றிய கதிர்கள் எல்லாம் அப்படியே மழையில் நனைஞ்சு மண்டிப்போம். அதன் பிறகு ஒரு போகம் ஓரளவுக்கு விளையுது அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் மீடேறலாம் அப்படின்னு நினைக்கிற பொழுது அடுத்த போகம் ஒன்றும் இல்லாமல் காஞ்சு போயிடும், மழையே இல்லாமல் காய்ந்தும். ஆமாம் ஆமாம். மரியாதைக்குரிய அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது இதுவரைக்கும் அரசு இந்த பாதிக்கப்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே வெள்ள நிவாரண நிதின்னு விவசாயிகள் கொடுத்த நிலையை மாற்றி இது போன்ற காய்ந்த நிலையிலும் வறட்சி நிவாரணம் என்று முதலாக சென்னையை தவிர்த்த கிட்டத்தட்ட 36 மாவட்டங்களில் இந்த வறட்சி நிவாரண நிதியுமே கொடுத்தாங்க. அவங்க இந்த வேளாண் விளைபொருள் உற்பத்தி செய்வதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இடுபொருட்கள் மானியமாகட்டும், இந்த நுண்ணுயிரி பாசன திட்டமாகட்டும், ஒவ்வொரு திட்டங்களுக்குமே நிதி ஒதுக்கீடு செய்து அதை வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கும் விவசாயிகளுக்கான உதவிகளை செய்வதற்கும் பெரிய அளவில் இருந்தாங்க. நம்ம நாட்டில் விவசாயிகளை என்ன சொல்லணும்னா அந்த நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயிகள்னு பேசுவோம். முதுகெலும்பு ஒடிச்சிட்டாங்க சுத்தமாக. அதாவது ஒரு விவசாயி அவன் சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கைவிடிக்க முடியும் அப்படின்னு. அதான் உண்மை. டெல்டா மாவட்டங்களில் இந்த மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னர், யானை கட்டி போரடித்த தமிழகம் அப்படிங்கிறதான். பொன்வில்சன் சார், இப்போ இந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பற்றி பக்காவாக சொல்லிட்டாங்க. அதாவது சுஃபியன் சார், என்ன ஒரு விஷயம்னா, சொல்லுங்க சார். இதுதான் ஒரு மகிமை. அதாவது 2021க்கு முன்னாடி திமுகவின் பலமே என்ன அப்படின்னா, இன்றைக்கு ஐயா துரைக்கருணா ஐயா சொன்னார் பாருங்க. அதாவது ஒரு விவசாயிகளின் பிரதிநிதியாக எவ்வளவு கஷ்டங்கள்லாம் விவசாயி படுறாங்க, இதே மாதிரி எல்லா துறை சார்ந்தவர்களும் என்னென்ன கஷ்டம் படுறாங்கன்றத அழகாக திமுகவை சார்ந்தவர்கள் போய் அவங்கக்கிட்ட கருத்தை கேட்டு அவங்க வலியும் வேதனையும் உள்ளே வாங்கி அவங்க ஆசையை தூண்டி இதையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில் அதை சேர்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி துரைக்கருணா ஐயா என்ன சொன்னார்? நான் விளைஞ்சி வச்சாலும் என்னுடைய விவசாயம் வேர்வை சிந்தி விளைச்சி வச்சாலும் வறட்சியில் காய்ந்தாலும் எனக்கு இழப்பு, பெய்தாலும் இழப்பு, மழை பெய்தாலும். இதை திமுக காரங்க புரிஞ்சுன்னு என்ன சொல்றாங்க பாருங்க அழகா. 50வது தேர்தல் வாக்குறுதி துரைக்கருணா நான் படிச்சா தெரியும். ஒன்றியங்கள் தோறும் தேவைக்கேற்ற அளவிற்கு தானிய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். இவை உலர் களங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் இணைக்கப்படும். எப்படி அந்த விவசாயி இதை படிச்சானா அவனுக்கு மனசாரி சந்தோஷம். ஆஹா, ஓட்டு உதயசூரியனுக்கு போடு போடு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் நெல் கொள்முதல் நிலையங்களை அவர் ஷீட்டு போட்ட மூடின நிலையங்கள். அப்போ நம்ம கொண்டாந்து மூட்டையை வச்சா எந்த பாதிப்பும் வராது, மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் எந்த பாதிப்பும். அந்த ஆசையை தூண்டி அந்த விவசாயிகள் ஓட்டை வாங்கியாச்சு. இன்னைக்கு அந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் மூடி போட்ட கூரை போட்ட நெல் கொள்முதல் நிலையம் இருக்குதானா? இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் மழை துளி விழுந்தாலே பயிர் முளைச்சிருது, ஆயிரக்கணக்கான மூட்டைகள் சேதமாயிருது. இதை யார் கேட்குறது? ஆட்சிக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் சொன்னீங்களே ஒவ்வொரு ஊராக ஸ்டாலின் வந்து பெட்டியை வச்சு இந்த போர்வை போட்டு உட்காந்துருந்தார். ஆமாம். அப்போ அந்த ஊரில் ஒரு பிரச்சனையை பற்றி சொல்லுவாங்க, உடனே அதெல்லாம் பின்னாடி உட்காந்து அதை குறித்து அதே வாக்குறுதிங்கிறீங்களான்னு கேட்குறேன். அப்படித்தானே 3 லட்சம் அந்த அந்த மனுக்கள் 3 லட்சம் மனுக்கள் கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் எடுத்து வாக்குறுதியை சேர்த்துட்டாங்க. அதில் வாக்குறுதியை சேர்த்துட்டாங்க. அதுலேயே கொடுத்ததுலேயே தேர்ந்தெடுத்து கொடுத்ததில் அதிமுகவை சார்ந்தவங்களுக்கு 176 வாக்குறுதி இருக்குது. அந்த வாக்குறுதிகளை என்ன ஆச்சாங்கன்னா எல்லாமே நாங்கள் நிறைவேற்றிட்டோம். நாங்கள் இது தேர்ந்தெடுத்து கொடுத்ததே இருக்குது, அதற்கு பதிலே இல்லை. அப்போது இந்த மாதிரி வாக்குறுதிகள் வாங்கிட்டு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்னு சொன்னால், இப்போது அந்த 128 பக்கம் டிஆர் பாலு தலைமையில் இருந்த அந்த குழு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்களே, 505 வாக்குறுதிகள், அப்புறம் திருச்சி மாநாட்டில் 7 வாக்குறுதிகள். இந்த வாக்குறுதிகளில் 98.5 நிறைவேற்றிட்டோம் நாங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா 497 வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கோம். அடி அப்பா புடி கதை முடிஞ்சது. 512 நிறைவேற்றி யாரும் குறை சொல்ல மாட்டாங்களா? அப்பா 500 நிறைவேற்றியாச்சப்பா. இப்போ அதுதான் எதிர்கட்சிகள் என்ன கேட்குதுன்னா, நீங்கள் என்ன வாக்குறுதி, அந்த வாக்குறுதி பிரகாரம் எது நிறைவேற்றினு கொடுங்க, அப்படி சொல்லுங்க. இப்போ நேரம் இருந்தால் நம்மளே ஒரு 100-150 வாக்குறுதி சொல்லலாம் நிறைவேற்றலன்னு. ஐயாவே சொன்னாங்களே, துரைக்கருணா ஐயா வாசிச்சாங்களே, அதுதான் நம்ம பாஸ்கரன் ஐயா சொன்னாங்க. ஒரு 500 மீட்டருக்கு ஒரு வாட்டர் இரிகேஷன் காட்டுங்களேன்.
500 மீட்டருக்குன்னு சொன்னாங்க. அவர் சொல்லிட்டார், அழகா வாசிச்சிட்டார். குடிமராமத்து பணிகள், அப்புறம் வந்து நீர்ப்பாசன திட்டம் எதையுமே நிறைவேற்றல. ஆகாய தாமரை நீக்குதல், ஆகாய தாமரைகளை எடுக்கிறது எதுவுமே நிறைவேற்ற. சுயாதீனமான அடிக்கடி விற்பனை பொருட்களை விற்பது, விவசாயிகளை வஞ்சிக்காமல் இருப்பது, கூட்டுறவு கடன்களை வழங்குவது. இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற தஞ்சை விவசாயிகளுக்கு நிலுவை கடன்களை பெற்று தருவோம். ஜூன் 12ஆம் தேதி காவிரி திறந்து விட்டாச்சு, மேட்டூர் அணையை திறந்தாச்சு சாகுபடிக்கு. ஆனால் கடைமடை வரைக்கும் அந்த நீர் போதா? கிடையாது. காரணம் என்னன்னா, தூர்வாறுதல் நடைபெறவில்லை, குடிமராமத்து பணிகள் நடைபெறவில்லை. அப்போ எப்படி கடைமடை வரைக்கும் போவோம்? இடையில போயிடும், அவ்வளோதான். அப்போ முதல் நாள் காட்டுற ஷோவோட முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். அது கடைமடை வரைக்கும் போதான்றது யார் பார்க்க முடியும்? அந்த கிளை நீரோடைகள் எல்லாம் போய் கடைமடை வரைக்கும் போனாதான் அந்த விவசாயம் செழிக்கும். காவிரி குண்டாறு திட்டத்தை நம்ம கேட்குறோம், அது இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. இப்போ ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்கு. இப்போ இந்த அது ஒரு ஆலை பேர் என்னமோ சொன்னீங்களே, என்ன பேர் அது? பேர் ஆரூரான இப்போ மது ஆலையா மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அது வாங்கின புள்ளிகள் யாருன்னு நமக்கு தெரியல. அதுவும் ஒருவேளை இவர்கள் ஆட்களா இருப்பாங்களோ? இருக்கலாம் இல்லையா? அப்போ மது ஆலைகளை ஆரூரான் இத்தனை கோடி ஆட்டையை போட்டு மக்களின் வயிற்றில் அரை வயிற்றுக்கும் கால்வாய் கஞ்சிக்கும் அலைகிற எம்முடைய விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்கல. கதவடைப்பும் செஞ்சாச்சு. 22லேருந்து போராடி 25 வரைக்கும் கிடைக்கல. ஒரு சின்ன கருப்பு துணியை காட்டுறதுக்கு குண்டாங்கட்டா தூக்கி உள்ள போட்டாச்சு. இப்போ அது மது ஆலையாக மாறி இருக்கு. அப்போது அந்த நிலுவைத் தொகையெல்லாம் என்ன வருது? இது ஒரு பக்கம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களில் இந்த மாதிரி ஆலைகளை கொண்டு வர முடியுமா? அது கொண்டு வரக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, குன்னூரில் 800 கடைகள், 800 கடைகளை இடித்து தள்ளுறாங்க. என்ன கடை? சாதாரண வியாபார கடைகள். அதற்கு கடந்த காலத்தில் தான், இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் வரியை ஏற்றியாச்சு, வாடகை ஏற்றியாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ அந்த கடைகளை வந்து இடித்து தள்ளுறாங்க. அப்போ காலகாலமாக ஏற்கனவே வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வந்து தனியார் வாகனத்துக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சதால் நம்மளுக்கு அந்த குன்னூர் பகுதியில் வந்து சுற்றுலா பயணிகள் வரத்து குறைஞ்சிருச்சு, இந்த வருமானமே கம்மி. இந்த நேரத்தில் கடைகளை எடுத்து அது போராட்டம் பண்ணால் அதுக்கு கைது, அதற்கு உடனே தடுப்பு நடவடிக்கை. அப்போ இந்த அரசாங்கம் மக்களின் அரசாங்கமாக இருக்குதா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இன்றைக்கி இருக்குது. சரி, அண்ணா யூனிவர்சிட்டியோடைய வழக்கு வேர்டிக்ட் வெளியே வந்திருக்கு 5 மாதத்தில். பரவாயில்ல. திமுக சார்பில் போராடி, அரசு சார்பில் போராடி அந்த அம்மா சொல்கிறாங்க, மேரி அவங்க பேர் வக்கீல், இனி யாராவது அந்த சார்னு கேட்டால் உள்ளே பிடிச்சி விடும். ஏன்னா வேர்டிக்ட் வெளியே வந்துடுச்சு. என்னையா அமைச்சர் வந்து யாருக்கும் தொடர்பு இல்லை, ஞானசேகரன் மட்டும்தான் தொடர்பு. எவனாவது இனி அந்த ஆள் இந்த ஆளுன்னு கேட்டால் சோழி முடிச்சு. இது என்ன பேச்சு? 5 மாதம் கழித்து அந்த வழக்கறிஞர் சொல்கிறாங்க, அடுத்த நாளே கமிஷனர் சொல்லிட்டாரு அருண் அவர்கள். ஆமாம், ஸ்பாட்டில். ஆமாம் சொல்லிட்டார்ல, அந்த ஒருத்தர் தான் சார்னு யாரும் கிடையாது, அது ஃப்ளைட் மோடில் இருந்துச்சுன்னு தான் அவர் சொல்லிட்டார். இதுக்கு எதுக்கு 5 மாதம்? அது அடுத்த நாளே அவரே சொல்லிட்டாரே. சரி, இது 500 நாளில் கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா? வேங்கை வயல் விவகாரம் என்ன ஆச்சு? 3 வருஷம் கழிச்சு யார் குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அவங்களே தானே. அதே மாதிரி கனியாமூர் பள்ளி விஷயத்தில் ஸ்ரீமதி அது மரண வழக்கில் இன்றைக்கு வரைக்கும் அது கொலையா தற்கொலையா, யார் கொலை செய்தது, இது இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதா? அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கில் இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்குது? கள்ளக்குறிச்சி வழக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆகுது? கள்ளச்சாராய மரணம். இப்போ இதெல்லாம் 5 மாதத்தில் முடியாதா? புதுக்கோட்டை ஜாஃபர் அலி வழக்கு, அதே மாதிரி வாணியம்பாடி வாஷிம் அக்ரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெல்லையில் ஜாகிர் ஹுசேன். இந்த வழக்குகள் என்ன ஆச்சு? இப்போ இந்த வழக்குகள்லாம் 5 மாதத்தில் முடிக்கப்பட்டதா? அப்போ இது கேள்வி வரும்ல. வழக்கின் தீர்ப்பு வந்தவுடன் வழக்கின் தீர்ப்பு வந்து விட்டது. முரப்பநாடு விஏஓ லாசரஸா வெட்டிப்பட்ட லூர்து பிரான்சிஸ் இதே ஆட்சியில் நடந்த 11 மணிக்கு நடந்த கண்டந்துண்டமாக வெட்டப்பட்டார். ஆமா, தாமிரபரணி படுகையில கொல்லப்பூச்சின்னு சொன்னது. இன்னைக்கும் ஆம்ஸ்ட்ராங் வழக்கு, பட்டியலின தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, இன்னைக்கு வரைக்கும் ஏன் தீர்ப்பு வரல? அப்போது 5 மாதம் நீங்கள் பெருமை பேசிக்கிட்டீங்கன்னா அப்போ தாமதப்படுத்தப்பட்டதுக்கும் நீங்கள் காரணம்னு சொல்ல முடியுமா? அப்போ அதுதானே வரும். இந்த ஞானசேகரன் வழக்கிலே இன்றைக்கும் தொக்கி நிற்கிற கேள்விகள் நிறையா இருக்குதுல்ல. இங்கேயே உட்காந்து நம்ம அந்த மரியா பேசினார்ல, அவங்க எப்படியெல்லாம் மிரட்டினாங்க. இவரு வந்து வழக்கறிஞர் மரிய ஜலால் எந்த அளவுக்கு ஒரு மாணவியோடைய வழக்கறிஞர், மாணவிக்கு நம்பிக்கையை கொடுக்குற அவர், அந்த மாணவி அந்த நம்பிக்கையில் தான் அவங்க புகாரே தெரிவித்தாங்க.
ஆனால் அந்த வழக்கறிஞரை இவங்க விசாரித்த முறை எப்படி? ஏதோ குற்றவாளியை போல் அந்த வழக்கறிஞர் விசாரித்து அவருடைய ஃபோனெல்லாம் பிடுங்கி வச்சு எந்த அளவுக்கு பண்ணாங்க அப்போ இன்னொன்று, இப்போ அந்த சிடிஆர் ரிப்போர்ட் அண்ணாமலை கூட வெளியிட்டார். சிடிஆர் ரிப்போர்ட், அதில் சம்பந்தப்பட்டவர்களெல்லாம் விசாரிக்கப்பட்டார்களா? அதில் சம்பந்தப்பட்டவர்கள்லாம் கைது செய்யப்பட்டார்களா? அவர்களெல்லாம் குறுக்கு விசாரணை நடப்பதில் நீதிமன்றத்தில் அவர்களை கொண்டு போய் நிறுத்தினாங்களா சாட்சி குறுக்கு? அப்போ எதுவுமே கிடையாது. அப்போ இந்த கேள்விகள்லாம் வரும் இல்லையா? கண்டிப்பாக. இன்றைக்கி நம்ம அமைச்சர் என்ன சொன்னார், சுகாதாரத்துறை அமைச்சர், பிரியாணி அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்கிறீங்க அப்படின்னு துணை மேயர் அப்படின்னு சொன்ன பிறகு 5 மாதம் கழித்து அவர் டிஃபென்ஸ் வரார். இல்லை நாங்கள் மழை வெள்ள காலத்தில் அவங்க வீட்டு வாசலில் உட்காந்து சாப்பிட்டோம். அதையும் முதலே சொல்லக்கூடாது. முதல்ல சொல்ல இங்கே பாருங்க, பனைகளுக்கு கீழே இருந்து பாலை குடிச்சாலும் கல்லை குடிச்சான்னு வரும். அவன் வந்து திமுக ஒர்க் பண்ணான், எல்லாரும் வருவான், நல்லவன் வருவான், மோசமானவன் வருவான். நானும் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இது விஷயத்தில் சத்தியம் உண்மை வரணும்னு ஏன் சொல்லலை, ஏன் டிஸ்க்ளோஸ் பண்ணலை சுப்பிரமணியன் அவர்கள்? அதுவும் மெத்தையில் உட்காந்து சாப்பிட்றாப்புல, கட்டில் இருக்கிற மெத்தையில் உட்காந்து துணை மேல உட்காந்துக்காரு, பக்கத்தில் ஸ்டூலில் உட்காந்து. எந்த ஊரில் கட்டிலும் மெத்தையும் கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியே போட்டு வச்சுருப்பாங்க? போலீஸ்காரன்ட்ட கேட்டால் இதெல்லாம் கேள்வி நம்ம வந்து போலீஸ் சொல்லுது பிரியாணிக்கு ஃபோன் போட்டேங்கிறாங்க. அப்போ என்னன்னா, எந்த ஒரு வழக்குனாலும் நடுநிலையோட விசாரிக்கப்பட வேண்டும் இல்லையா? இப்போ இதனால தான் வந்து குற்றவாளிகளுக்கும் இன்னொரு பக்கம் நேர்மையற்ற ஒரு சில காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த அரசு செய்வது ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கிறதா இல்லையா? அப்போ இது மக்களுக்கு நல்லது செய்கிற அரசா? இது ஒரு பெரிய கேள்விக்குறி வருதா இல்லையா? எந்த அரசுனாலும் ஜனநாயகத்தில் மக்கள் ஓட்டு போட்டா ஜெயிக்கிறோம். ஆனால் அந்த அரசு மக்களுக்கு நல்லது செய்கிறதா, மக்களை அமைதியான வழியில் நடக்க செய்கிறதா? எப்பவுமே மக்களை ஒரு பதட்டத்தோட வச்சிருக்காங்க. என்ன பதட்டத்தோடனா, ஒரு பூச்சாண்டி காமிச்சு மத்திய அரசு வந்துடும், மோடி அரசு வந்துடும், பிஜேபி வந்துடும், இதை காமிச்சு தான் 2019 39 சீட்டு, இதை காமிச்சு தான் 2024 40 சீட்டு, இதை காமிச்சு தான் 2021 ஆட்சியில் அதிகாரத்தில் வந்து உட்காந்துட்டீங்க. இன்னும் இதே காமிச்சு மக்களை எவ்வளோ நாளைக்கு ஏமாற்ற முடியும்? நீங்கள் சொன்னதே கேள்வி வச்சுக்கிறோம் துரைக்கண்ணா சார். இப்போ முக்கியமான புள்ளி, இப்போ ஐயா வந்து நல்லா சிறப்பாக பேசியிருக்காங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது, இப்போ கரும்பு விவசாயிகள் பிரச்சனை நம்ம பேசினாலும் மறுபடியும் ஒரு 10 வாசிப்பீங்க, இந்த 10 நிமிஷத்தில் போயிடும். இப்போ இதுக்கு தீர்வு என்ன? ஒருவன் கையில் சாவியை கொடுத்தாச்சு, கணக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம ஊர் பஞ்சாயத்து மாதிரி தானே. நிச்சயமா. இப்போ அடுத்த புறம் சாவியை பிடுங்கி இன்னொருத்த கையில் கொடுக்கணுமோ இல்லையோ? அப்போ அதுக்கு தகுதியான ஆட்கள் இருக்கா, வலிமைகள் இருக்கிறதா? இந்த கேள்வி வேணுமல்ல. ஒரு இயக்க ஆய்வாளரா உங்கள்கிட்ட கேட்குறேன். அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படிங்கிற ஒரு 300-350 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த 2 வாசகங்களை வாங்கி பீகார்லேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து பெரிய அளவில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மிகப்பெரிய பொட்டியை வச்சு மக்களுடைய பிரச்சனைகளை அதில் போடுங்க, வந்த உடனே நாங்கள் 1 மாதத்தில் எல்லாத்தையும் தீர்த்துறோம். நாங்கள் மக்கள் நம்பி வாக்களித்தார்கள். மக்களையும் விட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள்ட்டையும் அவங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தை நடத்துகிற பொழுது அந்த போராட்ட இடத்திலே போய் தனியாக ஒரு நாற்காலியை போட்டு உட்காந்து, இந்த அரசு உங்களுக்கு எதுவும் செய்யாது, நீங்கள் திமுகவுக்கு வாக்களித்து எங்களை ஆட்சி அதிகாரத்திலே அமர்த்தினால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் 1 மாதம், 3 மாதம், 6 மாதத்தில் தீர்க்கப்படும் சொல்லி வாக்குறுதியை கொடுத்தாங்க. அதனால தான் ஜாக்டோஜி அமைப்பு சொல்லுது, நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது எங்களுக்காக பரிந்துரைத்து பேசினீர்கள், எங்களுக்கு பக்கம் நீங்கள் நின்றீர்கள், எனவே மீண்டும் உங்களை எதிர்க்கட்சியாக ஆக்க வேண்டும் என்கிற உணர்வு எண்ணம் எங்களுக்கு வந்துவிட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ எந்த பிரிவு போராடல 1 வருஷம் பார்த்தாங்க. இவர் 3 மாதம் சொன்னார், 6 மாதம் சொன்னார், நாம் 1 வருடம் பொறுத்து வைப்போம் என்று. 1 வருடத்திற்கு பிறகு அரசூழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், மின்வாரிய ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் என்று எல்லா அமைப்பினரும் போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. குறிப்பாக மருத்துவர்கள் கடந்த 3.5-4 வருஷமாக தொடர் போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. அந்த இவர்கள் சாகுவரை உண்ணாவிரத ஒரு போராட்டத்தை அதிமுக ஆட்சியின் போது நடத்திய போது இந்த மருத்துவர்கள் மத்தியிலே அமர்ந்து உங்கள் பிரச்சனையை 6 மாதத்துக்கு நாங்கள் தீர்க்கிறோம், என்னுடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்த அந்த ஆர்டிக்கல் 354 அரசாணை 354 நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றியே தீருவோம், இந்த கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட டாக்டர்களுக்கு தருவோம்,
சம்பள ஊதியத்தை உயர்த்தி தருவோம். பிற மாநிலங்களை அடிக்கடி எல்லாத்துக்கும் சுட்டி காட்டுற போது பிற மாநிலங்களை விட மிக குறைவான ஊதியத்தில் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர்கள் பெரிய அளவில் நாங்கள் உலகத்திலேயே பெரிய மருத்துவ வசதிகளை உருவாக்கிட்டோம், பெரிய பெரிய பில்டிங்கு, நவீன கருவிகள்னு. அங்கே வேலை பார்க்குற டாக்டர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கிற கேள்வி இருக்குது. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சோகம் என்னென்னா, மேட்டூர்லேருந்து சென்னை வரைக்கும் நடைப்பயணத்தை தொடங்கி இருக்கிறாங்க. 11ஆம் தேதி தொடங்கி எவ்வளோ பெரிய அவமானம் இந்த அரசுக்கு. துறையிலிருந்து நடைபயணமா? ஆமாம் ஆமாம். இல்லை, இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த அரசாங்கம் யாரையும் எந்த பிரிவினரையும் கருதலை. வெறும் விளம்பர அரசு தான். எங்கு பார்த்தாலும் ஹோர்டிங்ஸு இது வச்சுக்கிட்டு விளம்பர திட்டங்களை மட்டுமே அறிவித்து விட்டு அதில் தான் அவங்க அப்பா பாணியில் தான் இந்த கண்ணொளி வழங்கும் திட்டம், கரீக்ஷா ஒழிக்கும் திட்டம், பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம், தொழுநோயாளி ஒழிப்பு திட்டம், அந்த மாதிரியான ஒரு மேலோட்டமான அறிவிப்பை வெளியிட்டு அவர்கள் எப்படி செயல்படுத்தினாரோ அந்த வழியில் தான் இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அரசை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் மக்களிடம் பெருவாரியாக வந்துருச்சு. மக்களை தாண்டி அரசூழியர்கள், ஆசிரியர்கள், பொதுநல அமைப்புகள் எல்லோரிடமே இந்த ஆட்சி மாற்றம் தேவை என்கிற எண்ணமும் உணர்வும் வந்துருச்சு. அப்போ இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு வலிமையான சக்தியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே இருக்கிறது. தொடர்ந்து நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு முறையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அதிமுக தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும். அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்ட அதிமுகவாக, வலிமை மிக்க அதிமுகவாக இருந்து இதோடு என்டிஏவில் இருக்கிற அந்த அரசியல் கட்சிகளும் இணைந்து ஒரு கூட்டு போராட்ட குழுவை உருவாக்கி மக்கள் மத்தியில் இந்த அரசனுடைய அவலங்களை கொண்டு போய் சேர்த்தால் மட்டுமே தான் நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் இன்றைய எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற அனைவரிடமும் உருவானும். அப்படி இருங்க. துரைக்கண்ணா சார், இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. தமிழ்நாட்டுடைய நிலைமை, சட்டம் ஒழுங்குலேருந்து, மக்கள் பணிகள்லேருந்து, கொடுத்த வாக்குறுதிகள்லேருந்து, ஆட்சி அதிகாரம், காவல்துறை, இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம், விட்டுருங்க. இப்போது ஜனநாயக அடிப்பில் மாற்று தலைமைக்கு அந்த சாவியை கொடுப்பதற்கு அந்த சரியான தலைமை இயக்கம் இருக்கிறதா? அந்த சரியான தலைமை வலுவான முறையில் மக்களின் வாக்குகளை பெறக்கூடிய சக்தியும் அடித்துவமாக சமமின்மையாக தமிழ்நாடு முழுவதும் வலுவான சக்தியாக இருக்கிறதா? இதுதான் கேள்வி. ஒரு மிகப்பெரிய சந்தேகத்திற்குரிய ஒரு நிலை தான் இப்போது இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அவங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே 200+ அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் பணிகளை தொடங்கிட்டாங்க. 234 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை நியமிச்சிட்டாங்க. மாநில பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், பாக பொறுப்பாளர்கள், பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் தேர்தல் பணியை தொடங்கிவிட்டார்கள். என்ன காரணம்னா, மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977, 80, 84 ஒரு தொடர் வெற்றியை பெற்றார், ஹாட்ரிக் வெற்றி. மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2011 தொடர் வெற்றியாக 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலையை உருவாக்கிட்டார். ஒரு தொடர் வெற்றியை கொடுத்துட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறை ஆட்சியாக இருந்தாலும் தொடர் வெற்றி அவர்களுக்கு சாத்தியப்படவில்லை. இந்த முறை எப்படியாவது மீண்டும் ஒரு தொடர் வெற்றியை, ஆட்சி அதிகாரத்தை பிடித்து விட வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தில் இருக்கிற பொழுது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று சவால் விட்டு பேசி கொண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அதற்கான ஒரு பூர்வாங்க பணிகளை இப்போவே தொடங்கணும். கட்சி முக்கியம், கட்சி நலன் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம். எப்படிப்பட்ட வெற்றி? ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்குரிய வெற்றி முக்கியம் என்று கருதி தங்களுடைய சுயநலத்தை மறந்து இந்த கட்சியை ஒன்றிணைத்து பிரிந்து கிடக்கிற, விலக்கி வைக்கப்பட்ட, விலகிச் சென்ற அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான கட்டமைப்பை என்டிஏவோடு இணைந்து இதை எதிர்கொண்டால் நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம். இந்த உணர்வு அவர்களுக்கு ஏற்பட வேண்டும். அந்த உணர்வு மேலோங்கி மக்கள் விரும்புகிறார்கள் ஆட்சி மாற்றத்தை. எனவே அந்த மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணி என்பது ஆட்சி அதிகாரத்தை மாற்றுவதற்குரிய வெற்றியை பெறும் என்கிற நம்பிக்கை வந்தால்தான் இங்கே வாக்களிப்பார்கள். ஒரு பொண்ணு இவர்கிட்ட நம்ம துரைக்கண்ணையா சொல்லுங்கய்யா, ஒரு போராட்டத்தில் வலிமையாக ஏற்படுகிற உலக வரலாற்றை நாம் பார்க்கின்ற போது இந்திய அரசியலும் தமிழக அரசியலும் களமும் தான் வலிமையும் என்ன, மாற்றான் வலிமை என்ன, இதை புரிந்து கொள்ள வேண்டும். கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன என்பதை அதிமுக தலைமை புரிந்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக அது அந்த தன்வெளியும் மாற்றான் வழியும் துணை வழியும் உணர்ந்து தான் நாம் ஒரு களத்தில் இறங்க வேண்டும் என்பது வள்ளுவனுடைய வாக்காக. அதைத்தான் சொன்னேன். அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன? ஆமாம், நிச்சயமாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரும் சரிவை, பின்னடைவை, தோல்வியை சந்தித்திருக்கிறோம். எனவே அதிலிருந்து மீண்டு எழுவதற்கு என்ன
தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மத்திய மாவட்டங்களிலும் மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு இருக்கிற அந்த செல்வாக்கு என்பது என்ன, அதை அடையாளப்படுத்தணும். நீங்கள் 8% 10% வாக்குகள் அங்கே இருக்கிறது என்கிற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்குரிய விகிதாச்சாரம் என்ன, அதிகபட்சம் 3.5%. அவ்வளோதான். ஆனால் பெரிய அளவில் அங்கே தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் இந்த வாக்குகள் பிரிந்திருக்கிற பொழுது அதையும் இணைத்து ஒரு வலுவான கூட்டணியை அடிக்கடி திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரே, நாங்கள் ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கும் திட்டம் வைத்திருக்கிறோம் என்று. இந்த திட்டம் வியூகம் எல்லாமே ஒன்றுபட்ட அதிமுகவோடு போகிற பொழுதுதான் அது வெற்றி கூட்டணியாக மாறும் என்பதை உணர வேண்டும். அப்படி உணராத பட்சத்தில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைத்துவிட்டால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என்பதை இன்று கட்சியை பொதுச்செயலாளர் என்கிற பொறுப்பெடுத்து நடத்துகிற எடப்பாடி உணர வேண்டும் என்பதுதான் கட்சியினர் விருப்பம், பொதுவெளிகளில் மக்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. மெகா கூட்டணி மற்றவர்களோடு அமைக்கிறார்களோ இல்லையோ, அதிமுகவில் பிரிந்திருப்பவர்களை அமைத்தாலே அது தனிமையில் வெற்றி பெறக்கூடிய அதிக வாய்ப்பு உண்டல்லவா? அதுதான் நம்ம கூட்டணி இரண்டாம் பட்சம் தானே. ஆமா, இதே உண்மைதானே. அடிக்கடி அதை தான் வலியுறுத்துகிறேன். மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சி. கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை விடவும் கட்டமைப்பில், தொண்டர்கள் பலத்தில், நிர்வாகிகள் எண்ணிக்கையில் மிக அதிகமான இருக்கிறது. அப்படி ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலிமை மிக்க அதிமுக என்கிற பொழுது உங்களை யாரும் மிரட்ட மாட்டாங்க. இப்போ கூட்டணி ஆட்சி, இவர் தலைமையில் தான் கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என்கிற குரல் எழாது. அவர்கள் இங்கு உங்களிடம் கேட்டு பெற வேண்டிய நிலை இருக்கும். அதுதானே காலங்காலமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வரலாற்றிலே நடந்திருக்கிறது. தலைமை பொறுப்பை இங்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமை பொறுப்பை ஏற்கிற பொழுது அந்த கட்சியோடு தான் நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் வேண்டும் என்றால் ஒரு வலிமை மிக்க, மக்கள் செல்வாக்கு மிக்க, ஆளுமை மிக்க தலைமை வர வேண்டும். நிச்சயமாக வரும், அது காலத்தின் கட்டாயம். ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டீங்க. கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறத உணரும். காலம் போனால் இனி ஒன்றுமே நடக்காது. ஐயா பாஸ்கர் சார், ஒரே ஒரு நிமிஷம் தலைப்புக்குள்ளே வந்துடுறேன். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று தான் நமக்கு பள்ளிக்கூடத்தில் பாடம் கட்டிச்சாங்க. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்தனை செய்வதற்கு பிறகு விவசாயிகளுக்கு வஞ்சனை செய்கிறது, அடக்குமுறையை ஏவுகிறது. இதை அவர்கள் மாற்றாத வரையிலும் அவர்களுக்கான இழப்பு, சரிவு என்பது நிச்சயம் வரும் என்றும் நான் சொல்கிறேன். ஐயா ரொம்ப நிறைவாக மகாகவி பாரதியாரோட வழியில் சொன்னாங்க, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். அதுக்கு அடுத்த வரி மிகவும் முக்கியமானது, வீணில் உண்டு கழித்திருப்போரே நிந்தனை செய்வோம். வீணில் உண்டு கழித்திருப்போர் யாருங்கிறது இந்த நேரத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தெரியும். ஐயா ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த தலைப்புக்குள்ள 2-3 விஷயங்கள் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒன்று இந்த இயற்கை வேளாண்மை பற்றி ஐயா படிக்கும் போது என்ன சொன்னாங்க, அந்த உள்ளீட்டு மானியம் பற்றி சொன்னாங்க, அந்த இன்புட் சப்சிடி. அதை பற்றி வேறு எங்கேயுமே பேசப்படவே இல்லை. அதுக்கப்புறம் அதே மாதிரி ட்ரிப் இரிகேஷன் பற்றி பேசினாங்க, சொட்டு நீர் பாசனம். இன்றைக்கு கூட உலக அளவில் மிகப்பெரிய அளவில் மிகவும் பெரிய புரட்சிகரமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்குறது சொட்டு நீர் பாசனம். நம்ம மற்ற நாடுகளை விட எந்த அளவுக்கு மிக அதிகமாக தண்ணீர் செலவழிக்கிறோம், ஆனால் குறைந்தபட்ச வேளாண் உற்பத்தி தர முடிகிறது அப்படிங்கிற பார்க்குறோம். அதுக்கு இஸ்ரேல் உலகத்திலே பெரிய, ஆமாம், அதை மாற்றி அமைப்பதற்கான ஒரு கருவியாக நம்ம சொட்டு நீர் பாசனம் பார்க்குறோம். அது பெரிய அளவில் அரசால் முன்னெடுக்கப்படவில்லைங்கிறது மிக சோகமான ஒரு விஷயம். அப்புறம் 3வது ரொட்டேஷனல் கிராப்னு ஒன்று இருக்குது. இது தொடர்ந்து மத்திய அரசு சொல்லிக்கொண்டே வருகிறது, சுழற்சி முறை வேளாண்மைங்கிறது. சுழற்சி முறை வேளாண்மைக்கு இங்கே எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்யப்படவே இல்லை. இது வரைக்கும் எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கப்படவே இல்லை. அதை விட 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கே தெரியும், இயர் ஆஃப் பல்சஸ், பருப்புகளின் ஆண்டு அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சது. அப்போ பல மாநிலங்களில், குறிப்பாக வட மாநிலங்களில் பருப்பு உற்பத்தி வெகுவாக அதிகரித்தது. 2 மடங்கு 3 மடங்கு வரை அதிகரித்தது. ஆனால் அது ஏன் தமிழ்நாட்டில் செய்யப்படவில்லை? சரிங்களா? நான் 5வதாக நிறைவாக சொல்கிறேன், நமக்கு ஃபிஷிங் அப்படின்னா நம்ம இப்போ கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கடல் வணிக, கடல் மீன்கள் தான் பார்த்து விவசாயத்தில் சேர்ந்தது தானே. ஆமாம், அதில் டொமஸ்டிக் ஃபிஷிங் சொல்லிட்டு தனியாக ஒன்று கொண்டு வந்தாங்க மத்திய அரசு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதாவது டொமஸ்டிக் ஃபிஷிங் என்ன அப்படின்னா, உள்ளூர் நீர்நிலைகளை நீங்கள் வளப்படுத்துங்கள், அங்கே மீன் பிடித்து நீங்கள் உள்ளூர் மீனவர்களை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீமில் கடைசியாக நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆந்திராவில், ஒரிசாவில், வெஸ்ட் பெங்காலெலாம் கூட நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நான் பார்த்த வரைக்கும் இது ஒரு கூட அதை போய் சேர்ந்த மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா இங்கே நீர்நிலையை வளப்படுத்தப்படவில்லை. ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான் காரணம். குளமும் இல்லை, குட்டையும் இல்லை, பாசன வசதிகளும் இல்லை. அதனால தான் இங்கே நீங்கள் டொமஸ்டிக் ஃபிஷிங்கில் எல்லாம் போயிடுச்சு. அது ரொம்ப அருமையான ஒரு ஏரியா. அது கிராமப்புற விவசாயிகளுக்கும் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் மிகப்பெரிய அளவு பயன் தரக்கூடியதாக இருக்கும். இவ்வளவும் இருக்குது. இதில் ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு சிறிய முன்னெடுப்பு இருந்தாலும் கூட விவசாயிகளுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப சிறப்பு. நிறையவே பேசியிருக்கிறோம். இந்த பேச்சில் விவாதம் என்பதை விட ஒட்டுமொத்த தமிழர்களினுடைய மனக்குறை
அப்படித்தானே? துரைக்கண்ணா சார், ரொம்ப நன்றி எமது நிகழ்ச்சிக்கு வந்ததற்காக. பொன்வில்சன் அவர்களுக்கும் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, ஐயா துரைக்கண்ணா, மீண்டும் நம்ம உங்களை சந்திக்கிறோம். நேயர்களே, மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.